உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்போ இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். மீனராசி என்பர்களே, பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாசம் உங்களுக்கு தான் கோலாகலம், உங்களுக்கு தான் மகிழ்ச்சி, உங்களுக்கு தான் சந்தோஷம். எல்லா இன்பமும் எல்லா பேரின்பமும் நம்ம மீனராசி என்பர்களுக்கு தான். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய கஷ்டம். சமீப காலமா இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு
டக்குன்னு ஒரு வீட்டுக்காரங்களோட உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதில் ஒரு பெரிய இழப்பு. அல்லது மனைவியை இழந்து அவங்களோட உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம் அதில் ஒரு இழப்பு ஏற்படுவது, இல்லைன்னா ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு பெரிய பணங்காசு அதில் ஏமாறுவது, ஒரு கஷ்ட நஷ்டங்கள். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மீன ராசி என்பர்கள், குறிப்பா 7.5 சனியில ஜென்ம சனியில கஷ்டப்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே, அடுத்த ஒரு 6 மாசம் நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல போறேன். குறிப்பா மாணவ செல்வங்கள், பையன் சரியா படிக்க மாட்டான், பொண்ணு சரியா படிக்க மாட்டேங்குது, நல்லா படிக்கிற பசங்க ஸ்கூல் போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க, போக மாட்டேங்குது. அதே போல் வெளிநாடு படிக்க அனுப்பிச்சிட்டிங்க, ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிங்க, அங்கே போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு திரும்புவாங்களா, இல்லை அங்கே படிப்பில் ஏதேனும் படிக்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், இழப்புகள். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கல்வி நிறுவனங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உள்நாடு வெளிநாடு கல்வி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக மெடிக்கல் காலேஜஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ். நான் இப்போ கூட ஓப்பனிங்கில் சொன்னேன், திருச்சி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜஸ், அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிரமம், வெளியில் சொல்ல முடியலன்னா இமீடியட்டாக நம்ம அதை சரி செஞ்சாகணும். ஒரு பக்கம் இல்லைன்னா அது பெரிய டேமேஜஸ் ஏற்படுத்தணும், பேரை நேம் வந்து சரி பண்ணிடாது, ஒரு மனசில் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் இருந்தது, நிம்மதி இல்லாமல் இருந்தது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? சனி பகவான். அப்போ நீங்க மருத்துவர்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்கள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் அதிலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அதிலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்தவங்க, அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க. அப்போ மீனராசி அன்பர்களே, நீங்கள் மீனராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதில் நீங்கள் உள்நாடுகளாக இருந்தாலும், வெளிநாடுகளாக இருந்தாலும், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது இங்கே தொழில் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ சமீபமாக கூட ஒரு பெரிய கம்பெனி, நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 நபர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஸ்க்குள்ள ஒரு சில ப்ராப்ளங்கள், அதே போல் பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நடந்து போச்சு. ஒரு பெரிய மிஷின், பல கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மிஷின் வாங்கிட்டு வராங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, இமீடியட் டேமேஜஸ், பெரிய தொழில் நஷ்டம். இன்சூரன்ஸ் இருந்தது, கொஞ்சம் தப்பிச்சாங்க. அப்போ அது போல் தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இடதோஷங்கள். ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அங்கே வந்து ஒரு தடை வருது, அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கே ஒரு இடதோஷம் இருக்குது, பூமி தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் போல நிறைய காரணங்கள் இருக்கும், இது போல நிறைய காரணங்கள், ரகசியங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் அறிந்து செயல்படுவீர்களேயானால், உங்கள் கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டறிந்து செயல்படுவீர்களேயானால் கர்மா விலகும், கவலை வேண்டாம். மீனராசி என்பர்களே, நீங்க ஒன்றும் கஷ்டப்படணும்னு தலையெழுத்து இல்லை, சரி பண்ணிக்கலாம். பொதுவா பாவம் போக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும். அப்போ மீனராசிக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்தால் கர்மா போகும். மீனராசி அன்பர்களே,